மின்துறையை தனியார் மயமாக்க முதலமைச்சர் ரங்கசாமியை மிரட்டி மத்திய அரசு கையெழுத்து வாங்கியதாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கூறியுள்ளார். புதுச்சேரி இளைஞர் காங்கிரஸ் கட்சியின் செயற்குழு கூட்டம் காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, அகில இந்திய இளைஞர் காங்கிரஸ் கட்சியின் பொறுப்பாளர் கிருஷ்ணா ஆகியோர் கலந்து கொண்டனர். கூட்டத்தை தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் மின்துறையை தனியார் மயமாக்கத்தை ஏற்று மறுத்தோம். ஆனால் தற்போது மத்திய பாஜக அரசு முதலமைச்சர் ரங்கசாமியை மிரட்டி மின்துறை தனியார் மயமாக்கப்படுவதற்கு கையெழுத்து வாங்கியுள்ளனர் என தெரிவித்தார். புதுச்சேரி வளர்ச்சிக்கு எதையும் மோடி அரசு செய்யவில்லை, மாறாக அரசை முடுக்கி வைத்துள்ளது. இதனை எதிர்பார்க்காமல் பதவிக்காக முதலமைச்சர் கண்மூடி இருக்கிறார் என்றும் நாராயணசாமி குற்றம் சாட்டினார். மின்கட்டண உயர்வையும் தனியார் மயத்தையும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இதனை கண்டித்து இந்தியா கூட்டணி சார்பில் புதன்கிழமை 18ஆம் தேதி திட்டமிட்டபடி பந்த் நடத்த இருக்கிறது என அவர் தெரிவித்தார்.